ஸோ ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் சார்ட்டட் லிஸ்ட். ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து சார்ட்டட். இப்போ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி, கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஒரு லூப்பில் ஒரு பாயிண்டரை ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போங்க. ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது என்னென்னா, இந்த கரண்ட்டோட வேல்யூவும் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டோட வேல்யூவும் ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். சேமாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை தூக்கி கரண்ட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ரைட்டு. ஸோ இதை பண்ணாலே போதும். ஃபைனலாக இந்த ஹெட் பாயிண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, we need to have a current node. ஸோ இது வந்து நான் இது டிஃப்ரெண்ட்டாக சியில் யூஸ் பண்ணுறேன். சியில் வந்து யூ ஹேவ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஈச் நோட் இஸ் அ பாயிண்டர். ஸோ இதுதான் கரண்ட்டு, which will be equal to head. ஓகே, இப்போ நம்ம என்ன லூப்பில் என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட்டையும் கரண்ட் நெக்ஸ்ட்டோட வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். அப்போ கரண்ட்டும் வேலிடாக இருக்கணும், கரண்ட்டோட நெக்ஸ்ட் பாயிண்டரும் வேலிடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ while current not equal to null, சியில் null இப்படி பண்ணணும், and current hyphen next not equal to null, ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். என்ன கம்பேரிசன்? இஃப் கரண்ட் உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் உடைய நெக்ஸ்டோடைய வேல்யூ. ஓகே, இப்போ பாரு, கரண்ட் என்ன? இது கரண்டோட வேல்யூ என்ன? 1. ஓகே, இது 1. கரண்டோடைய நெக்ஸ்ட் என்ன? இது இதோட வேல்யூ என்ன? 1. ரெண்டுமே சேமா? சேம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கரண்டோடைய நெக்ஸ்ட்டை தூக்கி கரண்டோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணி விடணும். ஸோ கரண்ட் இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே சியில் வந்து பார்த்தீங்கன்னா we have to use arrow. இந்த பாயிண்டர் வந்து we have to use arrow equal to current, இல்லைன்னா டாட் யூஸ் பண்ணலாம். கரண்டோடைய நெக்ஸ்டோடைய நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் நெக்ஸ்ட்னா இது கரெக்டாக? கரண்டோட நெக்ஸ்ட் என்ன? இது இதோட நெக்ஸ்ட் என்ன? 2. ஸோ கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு இந்த 2 அசைன் பண்ணி விட்டுறோம். ஓகே, ரைட். இது 2 இருந்தால் மட்டும் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம அடுத்த நோடுக்கு போகணும். அடுத்த நோடு என்ன? கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் ஹைஃபன் நெக்ஸ்ட். ரைட். இந்த லூப் அப்போ அடுத்த நோடுக்கு போயிட்டு அந்த நோடும் அதுக்கு அடுத்த நோடும் அது வேலிடாக இருந்தால் மட்டும்தான், கரண்டோட நெக்ஸ்ட் வேலிடாக இருந்தால் மட்டும் செக் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? நம்ம ஹெட் நோட மாற்றவே இல்லை. ஓகேவா? ரிட்டர்ன் ஹெட். Right, let's check if this works or not. Okay, there is some error. List node star equal to current. ஓகே, இந்த லிஸ்ட் நோடு அப்படின்றது நம்ம டைப் டெஃப் பண்ணல, அதனால நம்ம இங்கே ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம சியில் டிக்ளேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஜாவாலாம் யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே ராங் ஆன்சர் வந்துருக்கு. நம்ம என்ன ப்ராப்ளம் செக் பண்ணுவோம். ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா, இப்போ 3 நோடு இருக்குது, 1 1 1ன்னு. நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா, கரண்ட் வந்து கரண்டோட நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ சேமான்னு செக் பண்ணுறோம். சேமான்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறோம்? கரண்டோட நெக்ஸ்ட்டை தூக்கி இங்கே மூவ் பண்ணிட்டோம். இங்கே மூவ் பண்ணிவிட்டு எல்ஸை போடாமல் கரண்ட்டை தூக்கி திருப்பி இங்கே மூவ் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்டும் கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ சேமா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, அப்போ உங்கள் லூப்பில் உன்னுடைய லிங்க் லிஸ்ட்டில் 1 and 1 இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை டெலிட் இது சேமான்னு பார்க்குறோமா? அப்படி சேமாக பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்? இதை டெலிட் பண்ணிடுறோம். இதை டெலிட் பண்ணோம்னா கரண்ட் இங்கேயே வச்சுப்போம், இதுக்கு மூவ் பண்ண தேவையில்லை. ஓகே, அதனால இதை எல்ஸ் கேஸில் போட்டுடுறேன். இங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ இதோட நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கா, இப்போ கரண்ட்டும் அதோட நெக்ஸ்ட் வேல்யூ சேமான்னு பார்க்குறேன். சேமாக இருந்தால் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை முன்னாடி எல்ஸ் கேஸ் போடாமல் போட்டிருந்தேன், இப்போ எல்ஸ் கேஸில் போட்டிருக்கேன்.
இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். Now all the test case passed. ஓகே, இப்போ ரிகர்ஷனில் ட்ரை பண்ணுவோம். ரிகர்ஷன் என்னன்னா அதே தான். நம்ம என்ன பண்ணோம்னா டெலிட் டூப்ளிகேட்ஸ் ஃபஸ்ட்டு 1 பாஸ் பண்ணுறோம், அப்புறம் டெலிட் டூப்ளிகேட்ஸ் திருப்பி 1 பாஸ் பண்ணுறோம், அப்புறம் டெலிட் டூப்ளிகேட்ஸ் 2 பாஸ் பண்ணுறோம். சரி, இப்போ 2 பாஸ் பண்ண உடனே இதோடைய நெக்ஸ்ட் வந்து நல்லுன்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் நோடு வந்து லாஸ்ட் நோடை பாஸ் பண்ண உடனே நம்ம திருப்பி நல்லுக்கு போக தேவையில்லை. இது லாஸ்ட் நோடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நோடையே மேலே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இது இப்போ இந்த நோட அட்ரஸை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த நோட அட்ரஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டில் இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்படி தான் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவும் சேமாக இருந்தால் இந்த நோட டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய நெக்ஸ்ட்டும் இந்த வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா இந்த நோட் டெலிட் பண்ணும். கரெக்டாக? அப்போ இங்கிருந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா இந்த நோட ரிட்டர்ன் பண்ணாமல் இந்த அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் இதுவாகிடும். ரைட்? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த கேஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கால் த சேம் ஃபங்க்ஷன் delete duplicates. ஓகே, ஒரு வாட்டி நான் வந்து ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹெட்டு நல்லா இருந்தாலும் இஃப் ஹெட் கூட நல்லா இருக்கலாம். இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல் ஆர் ஹெட் ஐஃபன் நெக்ஸ்ட், அதான் லாஸ்ட் நோடா இருக்கு அப்படின்னா ஹெட்டோட அதாவது லாஸ்ட் நோடாக்குன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கும். கரெக்டா? அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் இந்த நோட அட்ரஸ் ஹெட்டையே இங்கே ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் ஹெட். நான் என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணுறனோ அப்போ இந்த நோடோட நெக்ஸ்ட் அதுவாக இருக்கணும். கரெக்டா? அப்போ கரண்ட் நோட் இப்போ ரிட்டர்ன் பண்ண இங்கே வந்துருச்சா? இங்கே ஹெட் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். அப்போ இந்த ஹெட் டாட் ஐஃபன் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அது அசைன் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஹெட் ஐஃபன் வேல் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஐஃபன் நெக்ஸ்ட் ஐஃபன் வேல், இந்த வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? சேமாக இருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூவும் இதோட நெக்ஸ்டோட வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி சேமாக இருக்குன்னா இந்த நோட் டெலிட் பண்ணணும். அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா ஐ வில் பி ரிட்டர்னிங் ஹெட் ஐஃபன் நெக்ஸ்ட். இந்த கேஸில் சேமாக இல்லை. கரெக்டா? அப்படி சேமாக இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நோடையே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் மேலே. ஐ வில் பி ரிட்டர்னிங் ஹெட்டு. கரெக்டா? ஸோ இங்கே ஹெட் இங்கே வந்துடும். இப்போ நான் ஹெட் இங்கே என்ன ஆகிடும்? இதோடைய நெக்ஸ்ட் இதுக்கு பாயிண்ட் ஆகிருக்கு. கரெக்டு, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது வந்துட்டு இதோட வேல்யூ இந்த வேல்யூ சேமாக செக் பண்ணுறேன். சேமாக செக் பண்ணும்போது சேமு. ஓகே, அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் ஹெட் ஐஃபன் நெக்ஸ்ட். ஹெட் ஐஃபன் நெக்ஸ்ட்னா என்ன? இந்த வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த நோட அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்கே இருந்தானே ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். இதுக்கு தானே இந்த இடத்துல தானே இருக்குது இப்போ கோடு. இங்கே இருந்த இப்போ மெயின்லேருந்து இங்கே தானே கால் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த வேல்யூ மெயினுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ ஹெட் பாயிண்டர். அப்போ இது டெலிட் ஆயிடுச்சு. Okay, so this is how it is work. Let's try to run this and see. Okay, all the test case passed.